பக்தி யுகம் நேயர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். இன்னைக்கு சீஃப் கெஸ்ட்டாக யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ அருண்ஜி அவர்கள் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு இன்டர்வியூ பண்ணி. ஆமாங்க. ஆமா, நம்ம வந்து இந்த ராகு கேது பயிற்சிகளை பற்றி பேசலாம், மக்களுக்கு கொஞ்சம் நிறைய விழிப்புணர்வு கொடுக்கலாம்னு சொல்லி பேசியிருந்தோம். ராகு கேது ரெண்டு பேருமே இருக்கிற இடத்த உண்மையிலே கெடுப்பாங்களா? இப்போ என்னன்னாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஸ்ட்ரானமியிலேருந்து தான் அஸ்ட்ராலஜி வந்தது இல்லையா? வானவெளி அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்புல இருந்து தான் ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரமே வந்தது. இப்போ ராகு கேதுகள் என்னங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய பூமி பாருங்க, இந்த உலகத்தில் படைக்கப்படும் பொழுது அது ஒரு 90 டிகிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து படைக்கல. அது ஒரு டில்ட்டில் தான் இருக்குது. இப்போ எப்படி நம்ம இருக்கிற இப்போ ஸ்டூடியோ ரூமே வந்து ஒரு டில்ட்டாக சாஞ்சிருந்ததுன்னா எப்படி இருக்கும்? அந்த ஃபீல்டில் தான் பூமியே இருக்குது. நீங்கள் கேட்கலாம், ஏன் சார் இத்தனை படைச்சா ஸ்ட்ரெயிட்டாக படைச்சு விட்ருக்கலாம்ல அப்படின்னா, அதுக்கு காரண காரியம் இருக்குது. ஸோ அந்த டில்ட் அது ஒரு 21 டிகிரிஸு, அது ஒரு டிகிரியில் வந்து டில்ட்டாக இருக்கிறனால அந்த பூமி மேலே விழுகக்கூடிய அந்த சூரியனோட சந்திரனோட நிழல் ரெண்டோட இன்டர்செக்ஷனோட நிழல் பாயிண்ட் நார்த்தில் உழுகிறத ராகு என்றும், சவுத்தில் உழுகிறத கேது என்றும் நம்மளுடைய தெய்வம்சம் பொருந்திய ஞானிகள், இந்த ஜோதிட சாஸ்திரத்தை அருளிய ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி சார், அது இருந்துட்டு போகட்டும், பூமின்னு ஒன்று இருக்குது, அது ஒரு டில்ட்டில் இருக்குதுங்கிறீங்க, அது வந்து சூரியனை சுற்றுதுங்கிறீங்க. அப்புறம் பூமியே தன்னைத்தானும் சுற்றிக்குது, ரொட்டேட்டும் ஆகுது, ரிவல்யூஷனும் ஆகுது. இட் இஸ் கோயிங் அரவுண்ட் த சன் அண்ட் ஆல்சோ இட் இஸ் ரொட்டேட்டிங் இட் செல்ஃப் அப்படிங்கிறீங்க. பூமிங்கிறது, பூமியை சுற்றுற ஒரே இயற்கை கோள் வந்து சந்திரன், அதுவும் கடவுளால் படைக்கப்பட்டது. அந்த சந்திரன் வந்து பூமியை சுற்றிட்டே மறைமுகமாக சூரியனையும் சுற்றுது. ஏன்னா எப்போ நம்ம சுற்றுற ஒரு ஆப்ஜெக்டே வந்து இன்னொரு ஆப்ஜெக்டை சுற்றும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக தெரியாமல் நாமளும் சுற்றிடுவோம் இல்லையா? அது மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து அஸ்ட்ரானமிக்கல் ஃபினாமினெல்லாம் வந்து ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. அந்த ஆங்கிள் ஃபார்ம் ஆகிறதுல பூமிக்கு நார்த்தில் உழுகிறது ராகுவும், பூமிக்கு சவுத்தில் உழுகிறது கேதுவும் சொல்லி எல்லா பிளானட்ஸும் கிளாக் வைஸில் போகுதுன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு பூமி, இந்த அஸ்ட்ரானமிக்கல் ஃபினாமினல்னால ராகுவும் கேதுவும் ஆன்டி கிளாக் வைஸில் போகுது அப்படிங்கிறது அஸ்ட்ரானமிக்கல் ஃபினாமினன். அது ஏன் போகுதுன்னா, கடவுள் அப்படி தான் படைச்சிருக்கார். சரி, அப்படின்னா ஒரு ஜோடியாக் என்று சொல்லப்படுகிற, ஒரு ராசி மண்டலம் என்று சொல்லப்படுகிற 30 டிகிரியை கடப்பதற்கு அந்த ஆன்டி கிளாக் வைஸில் போகிற இந்த இன்விசிபிள் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் ஆஃப் நார்த் அண்ட் சவுத் ராகு அண்ட் கேதுங்கிறது எவ்வளோ மாதம் எடுத்துக்குதுன்னா 180 நாட்கள், 6 மாதங்கள் 1.5 வருஷம் எடுத்துக்குது, 18 மாதங்கள் எடுத்துக்குது. ராகு கேது அப்படிங்கிற கிரகம் ஒரு ராசி மண்டலத்தை கடந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு ஆன்டி கிளாக் வைஸ்ல. இப்போ எல்லாமே மேஷத்துக்கு அப்புறம் ரிஷபத்துக்கு போவோம் அப்படின்னா, இவர் ரிஷபத்துக்கு அப்புறம் மேஷத்துக்கு வருவார், மேஷத்துக்கு அப்புறம் மீனத்துக்கு போவார், அப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்மளுடைய டாபிக் நீங்க கேட்டது என்னன்னா, சார் இந்த ராகு கேது பயிற்சி ஒன்று ஆகுது, டிசம்பர் 6, 2026 ஆகுது. ஸோ இப்போ இருந்து ஒரு 3-4 மாசத்துல ஆகுது. அது வந்து பெரிய தாக்கத்தை முதல் கொடுக்குமா, அதை பற்றிலாம் நம்ம பேசணுமா அப்படின்னா கண்டிப்பாக பேசணும். ஏன்னா சனிக்கு அடுத்தபடியாக குரு பயிற்சிக்கு மேலாக, சனிக்கு அடுத்தபடியாக குருவோட இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் ராகு கேது பயிற்சி. ஏன்னா குரு 1 வருஷம் எடுத்துக்கிறார், சனி 2.5 வருஷம் எடுத்துக்கிறார். ஆனால் ரெண்டுக்கு நடுவாலே ஒரு 1.5 வருஷம் எடுத்துக்கிறார் ராகு கேது. சரி, அது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட், ராகு கேதுன்னா என்னன்னா, என்னதான் அது ஒரு திடப்பொருளாக இல்லைனாலும், இட் டசன்ட் ஹவ் எனி மாஸ், இட் டசன்ட் ஹவ் எனி கெமிக்கல். குருக்கு ஒரு கெமிக்கல் இருக்கிற மாதிரி, சனிக்கு ஒரு கெமிக்கல் இருக்கிற மாதிரி ராகு கேதுக்கு கெமிக்கலே கிடையாது. ஏன்னா அது ஒரு இன்விசிபிள் பாயிண்ட். நீங்கள் ராக்கெட் எடுத்துகிட்டு போய் ராகு கேதுவை பார்த்தலான்ட்டு போனீங்கன்னா பார்க்க முடியாது. ஏன்னா அப்படி ஒன்றுமே இருக்காது. ஏன்னா அது ஒரு ஜாமெட்ரிக்கெலாம் நம்ம ஒரு பிளாட் பண்ணுறது தான் அது. ஆனால் அது நம்ம ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து இந்த பூமியில் வாழக்கூடிய ஜீவராசிகளை அது கண்ட்ரோல் பண்ணுது. அது ஒரு கார்மிக் பிளானெட்டு. நம்மளுடைய கர்மாவை நமக்கே திருப்பி கொடுப்பதற்கு, நம்மளுடைய ஆசாபாசங்கள், நிறைவேறாத ஆசைகள், அந்த நிறைவேறாத ஆசைகளுக்காக நமக்கு என்ன கொடுக்கணுமோ அந்த கடவுளோட தீர்ப்பு, அது எல்லாமே நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து ராகு கேதுகளாக கொடுத்து, ராகுங்கிறவர் போகக்காரகனாகவும் கேதுங்கிறவர் ஞானகாரகனாகவும் செயல்படுகிறது. போகக்காரகம் என்னன்னா, இப்போ ஜாதகத்தில், இப்போ நீங்கள் ஒரு லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க வைங்க, உங்களுக்கு ராகு எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இப்போ ராகு வந்து எனக்கு 4ஆம் இடத்துல இருக்கு அப்படின்னா, அந்த ராகு தான் போகக்காரகன் என்று சொல்லப்படுகிறது. அந்த 4ஆம் இடம் என்ன? இடம், வீடு, தாயார், சுகம், இது எல்லாத்தையும் இருக்கும். நமக்கு வேணுங்கிற ஆசையை கொடுக்க. ஏன்னா ராகுவே போகம், நமக்கு வேணும், நமக்கு நிறைவேறாத ஆசையை குறிப்பது தான் ராகு. சரி, இந்த அப்படின்னா 4-10, கேது எங்க இருக்கார்? 10ல். இந்த 4-10ங்கிறது தொழில் ஸ்தானம், 4ங்கிறது நம்ம சுகம், இடம், வீடு, வண்டி, வாகனம், ஸ்டேட்டஸ்,
இதுல தான் நம்ம வாழ்க்கை போராட்டமே போயிட்டு இருக்கும். இதே இந்த ராகு கேது வந்து 4-10 இல்லாம 6-12 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவன் பார்த்தீங்கன்னா தொழில எல்லாம் பெருசா போராடிட்டு இருக்க மாட்டான். வெளிநாடு விசா கிடைக்குமா, வெளிநாடு போகலாமா, வெளிநாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு எப்படி போகிறது, அங்கே எப்படி வேலை கிடைக்கும், வெளி மாநிலம் போகலாமா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணலாமா, ஏதோ ஒன்று அங்கே இருக்காத விஷயத்தை இங்கே அனுப்பி ஏதோ காசாக்கலாமா, அப்புறம் ஷேர் மார்க்கெட் அப்படி இப்படி இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்கலாமா, டெய்லி ட்ரேடிங் பண்ணலாமா, ஸ்பெக்குலேட் பண்ணலாமா. அவனுக்கு புத்தி அப்படி தான் வேலை செய்யும். ஆனால் ஒரு தொழில் ஆரம்பிச்சு உட்காரலாங்கிறது அவனுக்கு வராது. புரியுதுங்களா? அதே மாதிரி 5ல் ராகு 11ல் கேதுங்கிறப்ப குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், லவ் விஷயம், லவ்வுக்காக மெனக்கெடுறது, அது மாதிரி விஷயங்கள். ஸோ 2-8 இருந்ததுன்னா ஆயுசுக்காக, உடம்பு, ஹெல்த்து, பணம் சம்பாதிக்கிறதுக்கு, ஷேர் மார்க்கெட்டு, அது மாதிரி விஷயங்கள் போகணும். லக்னத்திலேயே ராகு கேது இருந்ததுன்னா பார்ட்னர்ஷிப், கலத்திர தோஷம். சார் இவங்க வம்சாவளியாகவே இவங்களுக்கு வந்து இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷனே வராது சார். எங்கள் தாத்தாக்கும் நல்ல குடும்ப வாழ்க்கை இல்லை, உங்கள் அப்பாவுக்கும் இல்லை, சித்தப்பாமார்களுக்கும் இல்லை, பெரியப்பாமார்களுக்கு, உங்கள் பங்காளிங்களுக்கு எல்லாமே கலத்திர தோஷம் இருக்குது சார்ங்கிற மாதிரி அந்த ராகு கேது. ஸோ ராகு கேதுங்கிறது ஒரு மேலிஃபிக் பிளானட், ஒரு பாவகிரகம். அந்த பாவகிரகத்தில் ராகு போகக்காரகனாகவும் கேது பாவகிரகமாகவும் இருக்குது. ஆனால் அவரு குரு, சுக்கிரன், பௌர்ணமி, சந்திரன், புதன்கிற சுபகிரகத்தோட பெறும் பொழுது அந்த கெட்டவன் பயங்கரமா நல்லவன் ஆயிடுவான். சார் அது நல்ல கர்மால பிறந்திருக்காரு சார். ராகு அருமையா கொடுப்பாரு, கேது அருமையா கொடுப்பாரு. கேது குருவோட சேர்ந்தா கேல யோகமாயி கோடீஸ்வர யோகம் கொடுக்குது. ராகு குருவால் பார்க்கப்படும் பொழுது அருமையா இருக்கும். ஸோ அப்படி ஆயிடுது. ஆனா அப்படி ஆகாம ராகு சனி செவ்வாயோட பார்வையிலையோ சேர்வையிலையோ இருந்ததுன்னா அந்த கர்மா நம்ம பேட் கர்மால பிறந்துட்டாரு சார்ன்ட்டு அந்த ராகு கேதுகள் டைம்ல வரும்பொழுது போட்டு படுத்தி எடுக்கும். ஸோ அதனாலதான் ராகு கேதுங்களுக்கு எந்த ஒரு குணநலகமும் இல்லாமல் இருக்கிறனாலையும், எந்த ஒரு திடப்பொருளும் இல்லாமல், எந்த ஒரு வீடும் இல்லாதனால அது சேரும் கிரகத்தோடையும் பார்க்கும் கிரகத்தோட தன்மை மூலமாக அவர் நல்லது செய்ய போறாரா, கெட்டது செய்ய போறாரா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிறப்பு. இப்ப ராகு கேது இருக்கிற இடத்த கெடுப்பாரா? வெரி குட். ராகு கேதுகள் கண்டிப்பா இருக்கும் இடத்தை கெடுக்கும் கிரகங்கள், அதுல சந்தேகமே வேண்டாம். ஏன்னா அது பாவகிரகங்கள். பாவகிரகம்னா என்ன? சூரியனோட ஒளியை பிரதிபலிக்க முடியாத கிரகங்கள் தான் பாவகிரகங்கள். சூரியனோட ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய கிரகம் சுபகிரகங்கள். ஸோ கண்டிப்பா கெடுப்பார். ஆனா அந்த கெடுக்கிறதுல இக்கனா இருக்கு. என்னன்னா அது குரு பார்வையா இருந்ததுன்னா, அந்த 4ஆம் இடத்துல ராகு இருந்து குரு பார்வை பெற்றதுன்னா அம்மாவை கெடுத்து, உயிர் காரத்துவம் ஆகிய 4ஆம் இடத்துல அம்மாவை கெடுத்து ஜாதகருக்கு நல்லது பண்ணுவார். ஆனா அந்த 4ஆம் இடத்தோட உயிர் காரத்துவம் என்ன, ஜடகாரத்துவம் என்ன, அதை கெடுப்பார். அதுக்கப்புறம் ஜாதகருக்கு நன்மையை கொடுக்குறாரா இல்லையாங்கிறது யாரோட பார்வையில் இருக்கிறாரு, யாரோட சேர்ந்து இருக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து. ஆனா பீங்க மேலிஃபிக் பாவகிரகம் கண்டிப்பா இருக்கும் இடத்தை கெடுக்கக்கூடிய கிரகம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் 7ஆம் இடத்துல கேது இருந்ததுன்னா திருமண விஷயத்துல கரெக்டா கேது திசை வரப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம் வரும். ஆனா அதே குருவின் பார்வையில் இருந்துட்டாருன்னு வைங்களேன், வராது. அது வந்து கோடியா பணம் வரும். பணமே அவனுக்கு வேண்டான்னு சொன்னாலும் பணம் சேர்ந்துட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாங்கிற ஒரு நம்மளுடைய ட்ரேடிங் இன்வெஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே மணி நேரத்தில் 900 crores வந்துதாமா. 2022 டைட்டனுங்கிற ஒரு கம்பெனி ஷேர் வந்து வச்சுருந்தார் நிறையா. அது வந்து ஒரு 10% ஒரு நாளுக்கு ஹைக் ஆச்சு. அப்படிங்கிறப்ப அவருடைய டோட்டல் போர்ட்ஃபோலியோலேயே 900 crores வந்து 1 hourல, அதுதான் அவரோட ஹிஸ்ட்ரியிலே ஹையஸ்ட்னு அவரே சொல்லியிருக்கார், ஆச்சு. ஆனால் அடுத்த வருஷம் அவர் இறந்துட்டார். ஸோ 48,000 கோடியோட போர்ட்ஃபோலியோவோட 60 வயசுல இறந்துட்டார். ஸோ அது வேற டிபார்ட்மெண்ட். ஸோ அந்த அந்த விஷயங்கள் ராகு கேதுகளை வந்து கொடுக்கணும்னு நினைச்சா அப்படி கொடுப்பாங்க. சிறப்பு. ஏன்னா ராகு கேது பேசும்போதே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இப்போ என்னன்னா 12 ராசிகளான பலன்களை பார்த்துடலாம். கண்டிப்பா. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது, 6ஆம் இடத்துல ராகு. ஸோ இது எப்படி இருக்க போகுது? கண்டிப்பா 12ஆம் இடத்துல கேதுவும் 6ஆம் இடத்துல ராகு வருவது பேசிக்கலா பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த ருணச்சத்ரு பாவம், விரையாதிபதி பாவத்தில் வந்து பாவகிரகம் ஆகிய ராகு கேது வந்து இருக்கிறது. அந்த 2 பாவத்தையும் கண்ட்ரோலில் வச்சுருக்கோம், ரொம்ப நல்லது. ஈவன் ஜாதகத்திலேயே ராகு கேதுகள் 6-12 இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவோம். ஸோ அதே கோச்சாரத்தில் ராசிக்கு வரும்பொழுது அதுவும் நல்லது தான். ஸோ இதுவரை கடந்த 1.5 வருஷமாக 2 வருஷமாக சிம்மராசிக்காரங்க பார்ட்னர்ஷிப் பிரச்சனை, கொலீக்ஸ் பிரச்சனை, பண பிரச்சனை, அலைச்சல்கள், டீலு, கான்ட்ராக்ட் எல்லாத்துலேயுமே ஒரு பண வரவு, குடுக்கல் வாங்கல் எல்லாத்துலேயுமே ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் கொஞ்சம் நீங்கி, சார் கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் பைசல் ஆயிடுச்சு சார், இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன்
அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு கருது டிசம்பர் 6ஆம் தேதியிலேருந்து. இன்னொரு 3 மாதம் கழிந்து அதோட தாண்டி போச்சுன்னா மார்ச் 2021 அஷ்டம சனியும் சிம்மராசிக்காரர்களுக்கு முடியுது. ஸோ நம்ம ஒரு நல்ல விஷயம், சிம்மராசிக்காரங்க 1.5 வருஷமா 2 வருஷமா கஷ்டப்பட்ட சிம்மராசிக்காரங்களுக்கு அப்பாடா இப்போவாச்சும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறமே, இப்படியும் ஒரு வாழ்க்கை இருக்கா நமக்கு அப்படிங்கிறத ப்ளசன்ட் சர்ப்ரைஸாக சிம்மராசிக்காரர்களுக்கு வரப்போகிறது. ஸோ டிசம்பர் 6ங்கிறது ஒரு டைமு, மார்ச் 2027ங்கிறது ஒரு டைம். டிசம்பர் 6 2026, மார்ச் 2027. ஒன்று வந்து ராகு கேது சாதகமான பயிற்சி, மார்ச் 2027 முடியும் பொழுது அஷ்டம சனி முடிதல். இது ரெண்டுமே வந்து நல்ல மைல்ஸ்டோன் ஃபார் சிம்மராசிக்காரர்கள். அடுத்து வரக்கூடிய 15 மாதங்கள் 2028 ஜூன் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ராகு கேது பயிற்சி வந்து 6-12 இருக்கக்கூடியது. ஏன்னா ராகு கேது 18 மாதம் இருப்பாங்க, 1.5 வருஷம். ஸோ அது வந்து ஒரு அற்புதமான ஒரு டைமாகவும் அவங்களுக்கு வேணுங்கிற ப்ரைவேட் டைம் அப்போ தான் கிடைக்கும். அவங்களுக்கு போய் பழைய நண்பர்களை பார்க்குறது, கொஞ்சம் உல்லாச பயணம் போயிட்டு வர்றது, ஃபேமிலியோட ஒரு பிக்னிக் போகிறது, பல பிரச்சனைகள் போய் அலைஞ்சு ஒரு குவாலிட்டியான டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் பணம் விரயமானது தான் மிச்சங்கிற மாதிரி மார்க்கெட்டிங் துறையில் இருந்தவங்களாம் சரி, டிரான்ஸ்ஃபரபிள் ஜாபில் இருக்கிறவங்களா இருந்தால் சரி, நம்ம அலைச்சல்கள் மிகுதியான ஒரு வேலையில் இருக்கிறவங்களாம் சரி, 2027 மார்ச்சுக்கு அப்புறம் கொஞ்சம் அலைச்சல்கள்லாம் கம்மியாகி கொஞ்சம் ஃபேமிலியோடவும் அவங்களுக்கு வேணுங்கிற சில விஷயங்கள்லாம் செய்துக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக ஒரு 1.5 வருஷம் நல்லாவே வருதுங்க. சிறப்புங்க. இது இப்போ 12ஆம் இடத்துல கேது பகவான் போகிறனால தூக்கம் எப்படிங்க இருக்கு? அது ஒன்றும் பெரிய ராகு 12ஆம் இடத்துக்கு வந்து கெடுக்கிற அளவுக்கு கேது 12ஆம் இடத்துக்கு வந்து கெடுக்காதுங்க. அதே மாதிரி ஜூலை 2027 வரைக்கும் குருவும் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துலயே இருக்கிறனால அது ஒன்றும் பெரிய திட்பலத்துக்கு குறைவு இல்லை, நல்லா தான் இருக்கும். நிறையா கொஞ்சம் ஒரு லக்ஸுரி ட்ராவலு, கஷ்டத்துக்காக போனது காட்டிலும் கொஞ்சம் ஃப்ரீயாக ஜாலியாக போயிட்டு வரக்கூடிய ட்ராவலு, சுப விரயம், வேணுங்கிற நம்மளால ஒன்று இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு இருந்தோம், கரெக்டாக இப்போ தான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அமௌண்ட் வந்ததுங்கிற மாதிரி சில விஷயங்கள், அதே மாதிரி நிம்மதியான தூக்கம், அது எல்லாமே கொடுக்கும். சிறப்பு. அதே மாதிரி 6ஆம் இடத்துல ராகு வரனால ஆரோக்கியம் எப்படிங்க? ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இது வரைக்கும் சில பிரச்சனைகள் வந்து எனக்கு நம்ம அலர்ஜி ஆகிட்டு இருந்தது, நம்ம எதுக்களிக்கிறது, நம்ம ரியாக்ஷன் ஓவராக இருக்குது, அது ஸ்கின் அலர்ஜியாக இருந்தாலும் சரி, வயிற்று கேஸ்ட்ரோ ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, எத்தனையோ நிறைய பிரச்சனை வருது இல்லைங்களா, அப்போ அது எல்லாமே அடங்கும், கண்ட்ரோலுக்கு ஆகும். ஏன்னா 6ஆம் இடத்துல ராகு வரும்பொழுது பாடியோட இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்காகவும் அந்த தேவையில்லாத டிசீஸோட ஆதிக்கம் குறையும். ஏன்னா ராகு இருக்கும் இடத்தை கெடுத்து பலனை கொடுப்பார். 6ஆம் இடங்கிறது நல்ல பாவம் கிடையாது, அதை கெடுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ கடன் அடையும், கடன் குறையும், நோய்த்தன்மை குறையும். சீனியர் சிட்டிசனுக்குலாம் மெடிசன் நம்மளால எடுத்துகிட்டு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் டோசேஜ் கம்மி பண்ணிப்பாங்க. இப்போ கொஞ்சம் பாடி பரவாயில்லைங்க, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் க்யூர் ஆயிடுச்சுங்க, இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு. அதே மாதிரி கடனில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் கடன் அடைகிறது. அதே மாதிரி வம்பு வழக்கில் 5 வருஷம் 6 வருஷமாக போயிட்டு இருந்த கேஸ்லாம் டக்குன்னு அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட்டில் கொடுத்து வெளியில் வந்துட்டோம், பிரச்சனை இல்லை, கேஸ் தீர்ப்பு நமக்கு சாதகமாக வந்துருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி வழக்கு வெற்றிகள், இது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் மார்ச் 2027 அஷ்டம சனி முடிஞ்சதுக்கப்புறம் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ராகு 6ஆம் இடத்துல இருக்கிறனால இன்னுமே நல்ல பலன்களை கொடுப்பார். சிறப்புங்க. அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சி எப்படிங்க? பொருளாதார வளர்ச்சி பார்த்தீங்கன்னா குறைவே இல்லை. ஏன்னா ஜூன் ஜூலை 2027க்கு அப்புறம் குருவே வந்து ராசிக்குள்ள வந்து அஷ்டம சனி முடியுது. ஸோ அப்படிங்கிறப்போ அற்புதமான ஒரு டைம். மனசு குதூகலமாகவும், டென்ஷன், இஎம்ஐ பிரச்சனை இருக்காது, பொருளாதாரங்கள் அதிகம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இஎம்ஐ பிரச்சனை இருக்காதுன்னு என்ன அர்த்தம்னா ஏதோ பணம் வந்து அடைச்சிடறோம்னு அர்த்தம். ஸோ பிரச்சனை இல்லாமல் வாழ்கிறோம், குடுக்கல் வாங்கலில் பிரச்சனை இல்லை, குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதி இல்லாமல் நிம்மதியோடு இப்போ தான் நம்ம வந்து இருக்கோம். குழந்தை, ஒய்ஃபு அப்படிங்கிறதுல கொஞ்சம் ஓரளவுக்கு பூரிப்பு நமக்கு இப்போ தான் கிடைக்குது. அதே மாதிரி நம்ம அவுட்டர் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸு, பல நாள் நம்ம போய் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட கனெக்டே ஆகாதெல்லாம் இப்போ தான் வந்து போகிறோம். நிறையவே கேட்பாங்க, என்னப்பா 3-4 வருஷமாக ஆளை காணோம், இப்போ தான் வரையாண்டு. நாம் வெளியே மனசுக்குள்ள வச்சு போகிற அஷ்டம சனி முடிஞ்சு இப்போ தான்ப்பா வரேன், இப்போ தான் ராகு வந்து நமக்கு வெளியில் கொண்டு வந்திருக்காரு நம்மளை அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி நல்ல விஷயங்கள், பொருளாதார விஷயங்கள், மனசுக்கு இதமான விஷயங்கள். மனசே பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் நம்ம இந்த அஷ்டம சனியில் நம்ம அடிக்டடாக சிலர் இருந்திருப்பாங்க. ஏன்னா மனசோர்வுனாலையும் வாழ்க்கையில் ஒரு வெற்றிடம்னாலையும் வாழ்க்கையில் அள்ளுப்பட்ட கஷ்டங்கள், சொல்ல முடியாத கஷ்டங்களில் பாதிக்கிற ஸ்ட்ரெஸ்னாலையும் சில தீய பழக்கத்துக்கு ஆகிருப்பாங்க. டெய்லி ட்ரிங்க் பண்ணுறது, ஸ்மோக்கிங்கு, அது மாதிரி விஷயங்கள்லாம் வேறு வழி இல்லை. ஏன்னா அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் வாழ்க்கை ஓடாதுங்கிற அளவில் தான் ஓடிட்டு இருக்கும். நம்ம அந்த டைமில் அட்வைஸும் பண்ண முடியாது, அப்படி தான் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பிரச்சனை கம்மியாகிறப்ப என்ன ஆட்டோமேட்டிக்காக அதுவும் தேவையில்லை.
எதுக்கு நமக்கு தேவை, அது நாமளே இப்போ ஃப்ரீயாக தானே இருக்கிறோம் அப்படின்ட்டு அந்த தீய பழக்கத்திலேருந்து வெளியில் வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குரு ராசிக்குள்ளே வரனாலையும் அஷ்டம சனி முடியறனாலையும் ராகு கேதுகள் 6-12 வந்தனாலையும் அடுத்த ஒரு 1.5 வருஷம் பரவாயில்ல, இப்போ இந்த சிம்மராசி பையன் வந்து ஓரளவுக்கு ரூப் ஆயிட்டான், முதல் மாதிரி இல்லை, அந்த குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் இப்போ நீங்கிடுச்சு, இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் கண்டிப்பாக வரும். சிறப்புங்க. நம்ம சிம்மராசி நேயர்கள் எந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கும்? சிம்மராசிக்காரர்கள் வந்து இப்போ இது மாதிரி நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் வந்து வரும் பொழுது இன்னும் ஏதோ ஒன்று பெரிய லெவலில் போகிறேன்னு மாட்டக்கூடாது. இப்போ தான் அஷ்டம சனியிலேருந்து வந்திருக்காங்க, நம்ம புரிதல் இருக்கணும். அவங்களுக்கு வந்து எவ்வளோ கஷ்டங்கள் வாழ்க்கையில் இருக்குது, இப்போ தான் வந்து அதை தாண்டி வந்திருக்காங்க. அப்படிங்கிறப்போ கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக வாழ்றதுக்கு என்ன வழி, இன்பங்களை வெளியில் தேடாமல் இன்பம் உள்ளதாக இருக்குது, அமைதியாக இருப்பதே ஒரு பெரிய இன்பம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புக்குள்ளே வரணும். ஸோ ஏன் ஆனால் அஷ்டம சனிக்கு அப்புறம் மைண்டு ஃப்ரீ ஆகிறப்ப என்ன ஆகும்னா எகெயின் இன்னொரு பெரிய விஷயத்தில் போய் இன்வெஸ்ட் பண்ணி லாக் ஆகும். ஏன்னா பிரச்சனை நீண்டுருச்சு. அதுக்கப்புறம் நம்ம சில பேர்த்துக்குலாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தால் தான் ஹாப்பியாக இருக்கும். சில பேருக்கு வந்து பிரச்சனை நீங்கள் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, கை கால் பிடிக்க முடியாது, அந்த பிரச்சனை இருக்குது, ஒத்துக்கிறீங்களா? அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா எகெயின் இன்னொரு பிரச்சனையில் போய் மாட்டாமல் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக போதுங்கிற மனசே பொன் செய்யும் விஷயம் அப்படின்ட்டு பொறுமையாக இருக்கணும். ஏன்னா பிரச்சனைகள் நீங்கிருச்சுங்கிறனால இன்னொரு பெரிய ஒரு முதலீடுலையோ ஒரு தெரியாத கமிட்மெண்ட்லேயோ ஒரு வீடு கட்டுறேன்ட்டு போய் கடைசியாக வீடு கட்டி விற்று அதை கட்டிக்குள்ளே உங்களுக்கு இன்னொரு புதுசாக இன்னொரு இஎம்ஐ கிரியேட் ஆகும். அதனால் அந்த நல்ல விஷயத்தை என்ஜாய் பண்ணுங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் ஜோதிட ஆலோசனை. சிறப்புங்க, ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காரணம் சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.